வணக்கம். அமைதியான மனமும் ஞான ஒளியும் கொண்ட புத்தர் தனது சீடர்களும் மக்களுக்கு போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அவர்கள் பெரும்பாலும் கதைகள் மூலமாகவே தனது ஆழமான தத்துவங்களை விளக்கினார். அப்படி ஒரு நாள் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த அவர் கூறிய கதை இது. ஒரு காலத்தில் கோசல நாட்டில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு மத்தியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அக்கிராம மக்கள் அனைவரும் அச்சத்தோடு வாழ்ந்து வந்தனர். காரணம், அந்த கிராமத்தை சுற்றியுள்ள காடுகளில் ஒரு கொடுமையான சிங்கம் வசித்து வந்தது. சிங்கத்தின் சீற்றமும் வேட்டையாடும் திறனும் கிராம மக்களை பெரிதும் அச்சுறுத்தியது. தங்கள் கால்நடைகளை இழப்பது மட்டுமின்றி சில நேரங்களில் மனித உயிர்களையும் அந்த சிங்கம் பறித்தது. கிராம மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற அஞ்சினர். வயல் வேலைகள் தடைப்பட்டன. கிராமமே ஒருவித இருளில் மூழ்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தேவதத்தன் என்ற இளைஞன் அக்கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் மற்றவர்களைப் போல பயந்து வாழ விரும்பவில்லை. சிங்கத்தின் அச்சுறுத்தலில் இருந்து தனது கிராமத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் தேவதத்தனுக்கு போதிய உடல் வலிமை இல்லை. ஆயுதங்கள் ஏந்தி சண்டையிடும் அனுபவமும் இல்லை. அவன் மனதில் பெரும் சந்தேகம் எழுந்தது. என்னை போன்ற ஒரு சாதாரண இளைஞனால் எப்படி இந்த சிங்கத்தை எதிர்கொள்ள முடியும்? இந்த சந்தேகம் அவனை ஒருவித சோர்வுக்குள் தள்ளியது. ஒரு நாள் புத்தர் அந்த கிராமத்திற்கு விஜயம் செய்தார். அவரது வருகை கிராம மக்களிடையே ஒருவித நம்பிக்கையை ஏற்படுத்தியது. கிராம மக்கள் புத்தரிடம் தங்கள் அச்சத்தையும் சிங்கத்தால் ஏற்படும் துன்பங்களையும் எடுத்துரைத்தனர். தேவதத்தன் மிகுந்த தயக்கத்துடன் புத்தரின் முன் வந்து தனது மனதில் இருந்த அச்சத்தையும் தன்னம்பிக்கையும் இன்மையையும் வெளிப்படுத்தினான். புத்தர் புன்னகைத்தார். அன்பு மகனே, உனது மனதை நான் புரிந்து கொள்கிறேன். நீ அஞ்ச தேவையில்லை. தைரியம் என்பது உடலின் வலிமையில் இல்லை, அது மனதின் வலிமையில் இருக்கிறது. உன்னால் இதை செய்ய முடியும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக நீ அதை செய்வாய். உனது மனமே உனது மிகப்பெரிய ஆயுதம். உன் மனம் உன்னை சாதிக்க தூண்டினால் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது என்று கூறினார். புத்தரின் இந்த வார்த்தைகள் தேவதத்தனின் மனதில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சின. அவன் சிந்திக்கத் தொடங்கினான். நான் ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு என்ன நேர்ந்தாலும் என் கிராமத்தை காப்பாற்ற நான் முயற்சி செய்ய வேண்டும். அவனுக்குள் ஒரு துணிச்சல் பிறந்தது. தேவதத்தன் ஒரு திட்டம் வகுத்தான். அவன் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். தினந்தோறும் நீண்ட தூரம் ஓடினான். மரக்கிளைகளில் தொங்கி உடலை வலுப்படுத்தினான். வில் அம்பு பயிற்சி எடுத்துக்கொண்டான். ஆனால் இவற்றை எல்லாம் விட முக்கியமாக அவன் தனது மனதை வலிமைப்படுத்தினான். சிங்கத்தை பற்றிய அச்சத்தை அகற்றி தான் சிங்கத்தை வீழ்த்துவேன் என்ற உறுதியை தனக்குள் விதைத்தான். சில வாரங்களுக்கு பிறகு தேவதத்தன் தனது கிராம மக்களை சந்தித்தான். நான் சிங்கத்தை எதிர்கொள்ளப் போகிறேன் என்று உறுதியாக கூறினான். கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். என்ன பேசுகிறாய் தேவதத்தா? அது உன்னை விழுங்கிவிடும் என்று எச்சரித்தனர். ஆனால் தேவதத்தன் அசைந்து கொடுக்கவில்லை. புத்தர் அவனிடம் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். தேவதத்தன் தனது வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் புறப்பட்டான். அவனது மனதிற்குள் ஒரு பயம் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி தன்னம்பிக்கையை முன்னிறுத்தினான். பல நாட்கள் சிங்கத்தை தேடி அலைந்தான். ஒரு நாள் சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. தேவதத்தனின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. ஒரு புதரின் மறைவில் இருந்த சிங்கத்தின் நடமாட்டத்தை கவனித்தான். சிங்கம் நீர் அருந்த ஒரு குட்டையை நோக்கி வந்தது. இதுதான் சரியான தருணம் என்று தேவதத்தன் முடிவு செய்தான். அவன் மிக கவனமாக அமைதியாக தனது அம்பை தொடுத்தான். அவனது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் குறித்தவராத பயிற்சியும் அவனுக்கு துணை நின்றன. அம்பு சிங்கத்தின் பலவீனமான புள்ளியில் பாய்ந்தது. சிங்கம் ஒரு கர்ஜனையுடன் நிலைகுலைந்து விழுந்தது. சிங்கம் செத்துவிட்டதா என்று உறுதிப்படுத்திய தேவதத்தன் அதன் அருகே சென்று பார்த்தான். சிங்கம் இறந்து கிடந்தது. அவன் உடனே கிராமத்திற்கு திரும்பி நடந்ததை மக்களுக்கு தெரிவித்தான். கிராம மக்கள் ஆச்சரியத்தும் மகிழ்ச்சியிலும் திளைத்தனர். தேவதத்தன் ஒரு ஹீரோவாக போற்றப்பட்டான். பயந்து வாழ்ந்த அக்கிராம மக்கள் புத்துயிர் பெற்றனர்.
தேவதத்தன் மீண்டும் புத்தரை சந்தித்தான். ஐயனே, உங்கள் போதனைகள் தான் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தன. நீங்கள் சொன்னது உண்மை. தன்னம்பிக்கைதான் மிக சிறந்த ஆயுதம் என்றான். புத்தர் புன்னகைத்து, ஆம் மகனே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி மறைந்திருக்கிறது. அது தன்னம்பிக்கை. அதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ உன்னை நம்ப வேண்டும் என்று உபசரித்தார். இந்த கதை நம் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. நாம் எவ்வளவு பெரிய சவால்களை எதிர்கொண்டாலும் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் அவற்றை கடந்து வெற்றி பெற முடியும். உடல் வலிமையை விட மன வலிமையும் தன்னம்பிக்கையும் எந்த ஒரு மனிதனையும் வெற்றியாளனாக்கும் என்பதை புத்தர் இக்கதையின் மூலம் மக்களுக்கு உணர்த்தினார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.